அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ரஜபு மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தன்று நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம இதை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரஹ்மத் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நிரம்ப இருக்கும். அதாவது இன்றைக்கு இந்த திக்ரை நம்ம ஓதி கேட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நம்மளுடைய துவாவை அல்லாஹ் கபூலாக்கிக்கிட்டே வருவான். அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் எனக்கு அல்லாஹ் தாலா செல்வத்தில் பரக்கத்தை கொடுக்கணும், நான் தொடர காரியத்தில் எல்லாம் எனக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கணும், இன்னும் இந்த வருடத்தில் நான் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையுமே அல்லாஹ் எனக்கு கபூலாக்கி தரணும் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், கோடி தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. இந்த திக்ரை இந்த வார ஜுமாவுடைய தினத்தில் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருமே ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாக 313 முறை, ஜுமா தொழுத அடுத்த நிமிடம் 313 முறை இதை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்க மறந்துடாதீங்க. உங்களுடைய எல்லா தேடல்களுக்குமே இது உங்களுக்கு தீர்வை ஏற்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஓதி பாருங்க. அடுத்த வாரத்துக்குள்ள உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எவ்வளவு மாற்றங்களை கொடுத்துருக்கான், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்துருக்கிறான், எவ்வளவு தேவைகளை கபூல் ஆக்கியிருக்கிறான், இன்னும் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க கண்கூடாக உணர முடியும். அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் யா அல்லாஹு யா வஹாபு. யா வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளனே அப்படின்னு, அதுவும் ஜுமாவுடைய தினத்தன்று நம்முடைய துஆவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம பெரும் கொடையாளனேன்னு அல்லாஹ்வை அழைச்சி நம்முடைய தேவைகளை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா பெரும் கொடையாளனாக இருந்து நமது அனைத்து தேவைகளுக்கும் பதில் தருவான். கோடி தேவை இருந்தால் கூட கேட்கலாம், அந்த அளவிற்கு இது ஒரு சிறந்த ஒரு திருநாமம். இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜுமாவில் இந்த ஒரு திக்ரை நீங்கள் சும்மா விளையாட்டாக நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த வாரத்தில் எவ்வளோ தேவைகள் உங்களுக்கு கபூல் ஆகியிருக்குது, எந்த அளவு பணம் தீர தீர உங்ககிட்ட வந்திருக்கு, இன்னும் எந்த அளவு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு ஜுமாவிலையுமே அல்லாஹ்வினுடைய இந்த பெயரை ஓதுறதுக்கு நீங்கள் தயாராகிருவீங்க. அந்த அளவு சிறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த திருநாமத்தை இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.